Vanakkam, hi, hello. என் பேரு Sangeeta Arunachalam from Kadaividi. I am back again with another very, very sweet and inspirational mompreneur. Subangi Umapathy is from Tulips and Daffodils. Subangi has been traveling with us for quite some time. We know her sister way before her. ரொம்ப வருஷம் முன்னாடியே எனக்கு அவங்க சிஸ்டர் தெரியும். காதம்பரி of Women Entrepreneurship Development Organization. So அவங்க மூலமா we are very glad that we got introduced to such a pure and innocent soul like Subangi. So Subangi ஓட brand பேரு வந்து Tulips and Daffodils, rejuvenating our traditional traits in natural gardening. ஸோ ரொம்ப ஒரு ஒரு யூனிக்கான பிஸ்னஸ் கான்செப்ட் அண்ட் ரொம்ப ஹார்ட் அண்ட் சோல் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட். வெரி இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாம்பர்னர்ஸ்ல நிறைய பேர் என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி சஸ்டைனபிள் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. இவங்க வந்து டைரக்ட் இன் கான்டாக்ட் வித் நேச்சர் அண்ட் தி என்வாயன்மெண்ட். ஸோ அவங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெரி வெரி different and beautiful mission statement. He wants to create income opportunities and business opportunities for homemaking women homemakers, and also to collaborate with property owners and interior designers. And அவங்களோட விஷன் வந்து green and healthy world. ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா green and healthy world, where அவங்களோட ஃப்ரூட்ஸ் அண்ட் நேச்சுரல் கார்டனிங் ப்ராக்டிசஸ், கெமிக்கல் ஃப்ரீ கார்டனிங் ப்ராக்டிசஸ் இதெல்லாம் கொண்டு வர்றது தான் அவங்களோட விஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அகேன் நம்ம சுத்தி சுத்தி பார்த்தோம் அப்படின்னா ட்ரைங் டு மேக் தி வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ் டு லிவ் இன் ஃபார் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இதுதான் வந்து இவங்களோட பிஸ்னஸோட அடிப்படை அப்படின்னு சொல்லலாம். ஸோ டியூலிப்ஸ் அண்ட் டேஃபடில்ஸோட ஃபவுண்டர் சுபாங்கி உமாபதி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களோட childhood and family பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஹாய் சுபாங்கி. Hi Sangeeta, how are you? Good, super, very nice meeting you, and I'm happy that you agreed to do this inspiration series for us. So please tell us about your childhood and family. Thank you. Anevarukkum vanakkam. So I'm so great to be part of this Mothers Mompreneurs event with Sangeeta and Kadaividi. So the first question goes like this: my childhood was a cakewalk for me. We were joint family, so it's like 2 moms, 2 dads, tata parties, ellarume nariya per, idla thai mamanga nariya per. So everything we used to get in hand. We never touched the kitchen, and schooling was very comfortable because I never studied till 10th standard. All my marks were like literally 0. It's grading system appo. So C grade, F grade, and but 10th standard I met a teacher auntie சொல்லுவேன், பக்கத்து வீட்டு auntie. She used to pull me to study even in night, 2 o'clock, 1 o'clock. பக்கத்து வீடுன்றதால she had that leverage to anytime call my mom and say அனுப்புங்க பொண்ணுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரேக் வந்தது. அப்போ வந்து இட் வாஸ் அ கிரேட் ட்விஸ்ட். அந்த 10th ஸ்டாண்டர்ட்ல படிக்க ஆரம்பிச்சு 11th 12th பிசிஏ எம்சிஏ அண்ட் டிசைன் இன்ஜினியரிங் எம்பிஏ எம்சிஏ இது எல்லாமே கண்டினியூஸா பண்ண ஐ என்ஜாய்ட் ஸ்டடிங். ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல டாப்பும் எடுத்தேன். பட் டில் 10th ஸ்டாண்டர்ட் பார்த்தா எல்லாத்துலயும் 0 தான் வச்சிருப்பேன். ஸோ பேசிக்கா யாராவது குழந்தைய படிக்க வை உட்காந்து அப்படி சொன்னா ஐ டோன்ட் என்கரேஜ். பிகாஸ் எனக்கு தெரியும் படிக்கலனாலும் நேரம் வரும்போது அவங்க படிச்சிடுவாங்க. இட்ஸ் ஜஸ்ட் தட் யூ ஜஸ்ட் நீட் டு டீச் தம் குட் மாரல்ஸ் அப்படின்றது. ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எம்சிஏ அதெல்லாம் முடியும் போது கேம்பஸ் ரெக்ரூட் ஆனேன். ஆனால் பிடிச்ச ஜாப் வந்து டிசைனிங்கா இருந்தது. அண்ட் கேம்பஸ் ரெக்ரூட் ஆகும்போது டிசைனிங் ஜாப் நான் விட வேண்டியதா போச்சு. பிகாஸ் தட் டைம் மை டேட் ஆல்சோ வாஸ் இன் டு சம் சிச்சுவேஷன் ஆஃப் ஹெல்த். அண்ட் ஆப்வியஸ்லி அந்த டைம்ல ஐடி ஜாப் தான் ஸ்டாண்டர்ட். மிச்ச ஜாப் எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க், வீட்டுக்கு இன்கம் பத்தாது. பிகாஸ் டேட் 2 years பெட்ல இருந்தாரு. Though he was working and he was supporting the joint family, so had to give little support there. சொல்லிட்டு ஒரு ஷிஃப்ட் அங்க பண்ணும். ஆப்வியஸ்லி நிறைய பேஷன் விட்டுட்டு ஷிஃப்ட் பண்ணும்போது யூ டோன்ட் நோ அந்த டைம்ல வந்து இட்ஸ் லைக் ஓகே திஸ் இஸ் குட் அண்ட் டேக் இட், அவ்வளவுதான் டெசிஷன் பண்ண முடியும் ஒரு ஸ்டேஜ்ல. பட் ஐ என்ஜாய்ட் தட் ஜேர்னி ஆல்சோ. எல்லா ஜேர்னி வர வர ஒர்க் என்ஜாய்மெண்ட் இருந்தது. ஸோ தட் யூஸ் டு பி மை பேக்ரவுண்ட் ஆஃப் வாட் ஐ எம் பீன். பேசிக்லி ஹாபிஸ் இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வித் த நேச்சர். சின்ன வயசுல இருந்தே வித் த நேச்சர். ஒரு விஷயம் வேணும்னாலும் சின்ன வயசுல போய் 3 தான் கேட்பேன், கேட்டா கிடைச்சிடும் அப்படி ஒரு நம்பிக்கை. இது இப்ப வரைக்கும் அந்த நம்பிக்கை வீண் போகல. அந்த மாதிரி ஒரு இதுதான் என்னோட பேக்ரவுண்ட் ஆஃப் சைல்ட்ஹுட். நிறைய கஷ்டங்களும் சின்ன வயசுல பார்த்தோம். ஏன்னா
சின்ன வயசுலயே had to support the family அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. சந்தோஷத்தோட கஷ்டமா இருக்கும்போது சந்தோஷமா எடுத்துட்டா பெட்டர் அந்த மாதிரி ஒரு ஜர்னி போயிடுச்சு. This was my childhood things. Super nice. I mean, what you said at the end, struggles இருக்கும் தான், இல்லாம இருக்காது. What is the good that we take out of each struggle? How do we grow from each struggle என்றது தான் important. I think each and every mompreneur would have gone through some difficulty or the other. சில பேர் மறந்துருவாங்க because they wouldn't have really seen it as a struggle. Okay, it's a challenge பண்ணலாம், let's take it as it comes ன்னு விட்டுருப்பாங்க. சில பேர் அதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஞாபகம் வச்சிருப்பாங்களா இருக்கும். ஸோ நைஸ், சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து we want to know tulips and daffodils. பேர் காரணம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இட்ஸ் pretty self-explanatory as to why you chose tulips and daffodils. But what made you start tulips and daffodils? What inspired you to start tulips and daffodils? And again, நீங்க women and individualsக்கு வந்து financial independenceக்காக opportunities தரணும். You believe that every individual needs to be financially independent if the country needs to grow. அப்படின்னு சொல்லும்போது what made you start and what made you think that others also should benefit? There will be one trigger இல்லையா? ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அண்ட் உங்க ஜர்னி வித் tulips and daffodils எத்தனை வருஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. Okay, journey with tulips and daffodils from 2019. There was multiple triggers to start tulips and daffodils. Adula rendu moonu very strong விஷயங்கள் என்னன்னா, one is our next generation kids, another one is our we women or we parents. அது மென்னாவும் இருக்கலாம், விமென்னாவும் இருக்கலாம். பட் இந்தியால நம்ம தமிழ்நாடுல பார்த்தா percentage of women being dependent on others, financial dependency அதிகமா இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டிலயும் இன்னும் அதிகமா தான் இருக்கு. So considering that into இது, first thing was my daughter, because 1.5 years I love gardening, and gardening is something which will connect us with the nature. அது வெறும் ஒரு பிளான்ட்டோ இதுவாவோ இல்லாம there are so much things. ஒரு கேரக்டரே சேஞ்ச் ஆகும் கார்டனிங்ல இருந்தா, ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஒரு லைஃப் ஸ்கில்லா இருக்கிறதுக்கு. அதனாலதான் பார்த்தா வில்லேஜ்ல இருக்கிறவங்க எவ்வளவு ட்ரபிள்ஸ் இருந்தாலும் they will still feel very comfortable. அப்படியே ஓகே இது முடிஞ்சுதான் போச்சு அப்படின்ட்டு இருப்பாங்க. அது ஏன்னா நம்ம கண்ணுக்கு இப்ப எப்படி சாப்பாடுல உப்பு போடலன்னா உப்பு போடல தெரியும், போட்டா உப்பு பத்தி ஞாபகமே இருக்காது. அந்த மாதிரிதான் யாருமே யோசிக்கிறது இல்ல அது ஏன் அப்படின்னு. that's because they are directly connected with soil and nature. So in the விஷயம், so that was something which I wanted to introduce my kid when she was 1.5. but எல்லா இடத்துலயும் it was chemicals, and எதுவுமே வந்து எது ஓகே எது ஓகே இல்ல சொல்ல முடியாத ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு தருணம். பிகாஸ் 13 years ஐடில ஃபுல்லா அந்த நாலேஜ நல்லா கெயின் பண்ணியாச்சு. So then I thought, okay, we know from small we have been growing, why don't we create something for her? அன்றதால யோசிச்சு then I started creating things for her. ஒரு கிட்டோ ஒரு கார்டனிங் கிட்டோ without using chemicals I started creating for her. So அந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது my colleagues also they started asking. So அவங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் டு டூ ப்ராப்பர் கார்டனிங் என்னென்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு கியூரேட் பண்ண ஆரம்பிச்சோம். அது கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணதா ஆரம்பிச்சோம். we didn't sell at all. But eventually what happened, it was overboard. The request was ரொம்ப அதிகமா வந்ததால I had to convert that into a sale thing. So this is how the journey of tulips started completely with that. But the real trigger how it came, the real trigger how it happened is COVID time la da. Because COVID time la there was a pressure of handling a proper job. At the same time you have a kid to handle, at the same time you have a family to take care. In the combined இதுவா வரும்போது the pressure was very high, because work from home என்றது it was not easy. 16 hours 17 hours job பண்ணிட்டு இருந்தா we were not able to do anything, and even I was not able to do justice to the job. Though we are good and super talented with the job, we were not able to do justice. அப்படி இருக்கும்போது we lose our confidence level. தானா வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் போயிடும். என்னடா am I worth of doing something or not worth of doing something அந்த மாதிரி. And also ended up in health issues, which is very important for women. Health issues is supposed to be very important for women. So இந்த மாதிரி இருக்கும்போது what we can do அனும்போது I started taking this tulips and daffodils as full time. இப்ப கூட பாருங்க பின்னாடி
இந்த மாதிரி தான் மாம்ஸோட ஸ்டைலே இருக்க போகுது. ஸோ அந்த அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது I had a situation where we not mentioning the name, I'm just mentioning the situation where my friend who used to be very good in everything, IT la she is expert, she is very good அந்த மாதிரி, but after marriage she stopped. I mean US la poi தனியால clients handle பண்ணி, but after marriage ஒரு 9 years க்கு she came out of a job and community லயே கம்ப்ளீட்டா டிஸ்கனெக்ட் ஆயிட்டா. ஈவன் அமேசான்ல ஏதாவது செலக்ட் பண்ணணும் வாங்கணும்னாலும் she was completely dependent on husband. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல she மேல 1 year back மேல கோவிட் டைம்ல she lost her husband, mom and dad ஒரே மாசத்துல கோவிடால. So that was a biggest hit because அதுக்கப்புறம் though she had everything she didn't know how to sail through. அப்போ யோசிச்சு இந்த இவளுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கோம், சப்போர்ட்டட் ஃபார் 1 year to come out of it அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பட் நாட் ஆல் வில் ஹாவ் தட். எல்லாருமே they were losing the breadwinners, but ஒரு இண்டிவிஜுவலும் they should be ready to face any kind of situation ante எனக்கே ஒரு மெச்சூரிட்டி லெவல் அப்பதான் வந்தது. though we were earning அது பண்றோம் அப்படியே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்படி இல்லாம that time was a biggest turn for me where ஆனா விமென்க்கு என்ன ப்ராப்ளம்னா டார்கெட்ஸ் இது அந்த மாதிரி வச்சு எல்லாருமே சேல் பண்ண முடியாது. பட் சம் பீப்புள் வில் லைக் ஏதாவது பண்ணணும் அப்படி என்ற தாட் கத்துக்கிட்டே ஏதாவது கொஞ்சம் அட்லீஸ்ட் ஏர்ன் பண்ணணும் இருக்கும். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி வி ஸ்டார்டட் கியூரேட்டிங் திங்ஸ். அதுதான் வந்து விமனும் ஏர்ன் பண்ணும், மென்னும் ஏர்ன் பண்ணும், யார் ஏர்ன் எல்லாருமே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டா இருக்கணும், லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். இட்ஸ் நாட் தட் வென் யூ கெட் மேரிட் ஆர் அப்பா இருந்தாலோ அண்ணா இருந்தாலோ இல்ல யாராவது ஒருத்தர் அந்த பேர்டன் எடுக்க வேண்டாம். இட்ஸ் நாட் அ பேர்டன், இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி விச் நீட்ஸ் டு பி ஷேர்ட் ஈக்குவலி. நாளைக்கு இன்னொருத்தர் பிரேக் எடுக்கணும் பார்த்தாங்கன்னா ஓகே நான் சப்போர்ட் பண்றேன், நான் பிரேக் எடுக்கணுமா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, அப்படி ஒரு ஷேரிங் இருக்கணும் கூட்டு குடும்பமா இருக்கும்போது. அப்படி சொல்லி தான் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் தானா ஆச்சு. ஸோ இதுதான் டியூலிப்ஸ் அண்ட் டாஃபடில்ஸோட ஜஸ்ட் ஸ்டார்டட் ட்ரிகர். அண்ட் ஹெல்த் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா சம்பாதிக்கிறதெல்லாம் மெடிசன்லயே போயிடும். ஸோ தட் வாஸ் த பிகெஸ்ட் சேஞ்ச் ஓவர். வெரி நைஸ், வெரி நைஸ். அகைன் இப்போ வந்து நமக்காக யோசிக்கிறதுன்றது ஒரு விஷயம், நம்ம ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருக்கணும்னு யோசிக்கிறது ஒரு விஷயம். கம்யூனிட்டிக்கே நம்மளால என்ன பண்ண முடியும்? We take so much from the community, knowingly unknowingly we take so much from the community. And ஒரு வீடியோல பார்த்தேன், even a cow with the products that it can give, it can actually take care of from the money that a family gets from selling the products, dairy products. A family can live, a family of 4 can live. When a cow can support a family of 4, being human beings, we should be able to do something larger for the larger community out there. So அதுக்காக தான் வந்து இப்ப நீங்க எந்த பிசினஸ் எடுத்தாலுமே வந்து somewhere there will be community objective. இப்ப பிசினஸ் இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க கூட ஓகே இதுதான் ரெவென்யூ மாடல், இதோட கம்யூனிட்டி அப்ஜெக்டிவ் என்ன, அதையும் வந்து பிசினஸ் பிளான் போடும் போதே இதனால எவ்வளவு பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், இதனால எவ்வளவு பேருக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு யோசிச்சு தான் பிசினஸே ஸ்டார்ட் பண்றாங்க. நாம நிறைய பேர் மேபி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓகே இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு கம்யூனிட்டி சர்வ் பண்றதுக்குன்னு யோசிச்சிருப்பாங்க. பட் நவ் ரீசெண்ட் அப்கமிங் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் வாட் இஸ் த ப்ராப்ளம் தட் யூஆர் சால்விங் அப்படின்ற கொஸ்டின் கேட்கும் போதே வந்து தே லுக் அட் கம்யூனிட்டி அட் லார்ஜ், நாட் ஜஸ்ட் இண்டிவிஜுவலா நம்ம வீடு கட்டணும், நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், நம்ம பசங்களுக்கு நகை போடணும்ன்ற ஒரு 4 வால்ஸுக்குள்ள இல்லாம what we can do for the community, how we can give back to the community, how we can give back to the country ni யோசிக்கிறாங்க. So that's I think a very welcome change. And Subangi சொன்ன மாதிரி trigger need not be from our struggle, it can be from somebody else's struggle. What she said about her friend is, it sounds so scary to all of a sudden be left alone without you being independent. One, it's financial independence, இன்னொன்னு decision making. இது ரெண்டுமே இல்லாம there are so many women, especially women, who are left alone without much of friends to support them. And நீங்க போய் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்களுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கும், டு க்ரோ எக்கனாமிக்கலி நிறைய பொட்டன்ஷியல் இருக்கும். பட் அதை தாண்டி வரதுக்கான ஸ்ட்ரென்த் இல்லாம சப்போர்ட்டுக்கு பீப்புள் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆரம்பத்துல இருந்தே வெதர் யூ நீட் இட் ஆர் நாட், பீயிங் ஃபைனான்சியலி இண்டிபெண்டன்ட், being skilled in a particular thing, saying okay I will be the best in this particular field அப்படின்னு இருக்கிறது, அந்த தேடல் I think is very important. Even if you don't need it, நம்மளோட பேஷன் என்ன, நமக்கு என்ன வரும்,
அப்படிங்கிற தேடல் வந்து ஐ திங்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கமிங் டு த லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் தி இன்டர்வியூ, நானுமே ஐ எம் அ கஸ்டமர் ஆஃப் சுபாங்கி. ஸோ ஷீ இஸ் பீன் செட்டிங் அப் மை டெரஸ் கார்டன் இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அண்ட் anything with respect to plant எங்க கம்யூனிட்டியில we go to her. ஸோ அண்ட் ஒரு துளசி பிளான்ட் கேட்டீங்க, ஒரு பேசிக்கா உங்க ரெக்குவயர்மெண்ட்டே ஒரு துளசி பிளான்ட் அப்படின்னா கூட ஷீல் எக்ஸ்பிளைன் டாப் டு பாட்டம் எந்த மாதிரி துளசி, எதனால, எந்த டைரக்ஷன்ல வைக்கணும், வாஸ்துப்படி எப்படி வைக்கணும், எங்க வச்சா நல்லா வரும், எங்க வெயில் வரும். She visits your space to understand how sunlight comes, how will you water, whether you will be able to make. So இது இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் she will give you a proper solution. She doesn't dump anything on you. Anything with respect to gardening, she will be able to help. She's not a person who is vigorously profit-minded, but she's very, very focused on how happy the client is, whether there is sustainability in the solutions that she is offering, whether the client is going to be always happy. It's very, very easy to recommend Subangi to anybody because you will see that beautiful garden in front of you. Even if it's a balcony garden, you will see how meticulously and how it is done from the heart. So, இது என்னோட reasons for repeatedly recommending Subangi. So, இந்த மாதிரி உங்க கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கே சில வேல்யூ சிஸ்டம்ஸ், சில எத்திக்கல் சிஸ்டம்ஸ் இருக்கும். இதனாலதான் வந்து people keep coming back to Tulips and Daffodils. People keep referring Tulips and Daffodils. So, அதை பத்தி மட்டும் சொல்லுங்க. So thank you for bringing up that. So basically, Pata, before I tell about my products, what is the background behind and ellarume purinjikano, and I thank my mentor here who educated more on this. Soil is everything. Namba chinna vayasla vandu soil appadinu padikrom thavara soil la irundha human ku vandu health varudhu endra concept vandu yaarkume avlo ஒரு வெளிப்படையா தெரியறது இல்ல. பட் சாயில் இஸ் எவ்ரிதிங். If your soil is very good, the nutrition value from that soil comes to your plant or consumed by animals, and that whether you are a non-veg or a veg intaker, நீங்களுக்கு உள்ள போகும்போது it is like it gives you அந்த nutrition உங்களுக்கு பிளான்டோட nutrition value ஓட சேர்த்து வரும்போது it gives you good health. This is the basic system itself, the cycle itself. This is a simple cycle, ecosystem cycle. But இது டிஸ்டர்பே பண்ணாம பாத்துக்கணும். சாயில்ல நம்ம கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண அந்த கெமிக்கல்ஸ் தண்ணீர்லயோ இல்ல ஏர்லயோ இல்ல உங்க பிளான்ட் மூச்சு, உங்க பிளான்ட்க்கும் மூச்சு இருக்கு, அந்த பிளான்ட்குள்ளயும் அது போகும், அது இன்டேக் அவுட்டேக் மூச்சு விடும்போது அந்த ஏர்ல அது கலரும். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆகும்போது அது ஹியூமனும் அது பாடிக்கு மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு இப்ப நிறைய கேன்சர் ஆர் ஞாபக மருதி இந்த மாதிரியான நிறைய நோய்ங்க வந்து பரவறதுக்கு நிறைய பரவிடுச்சு. அந்த மாதிரி இது ஒரு சைட்ல இருந்தாலும் இன்னொரு சைட்ல நிறைய உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ண கெமிக்கல்ஸால நம்ம சாயில் ஒரு அளவுக்கு அது we have completely taken the energy from the soil. அதனால என்ன ஆச்சு, சாயில்ல இருக்கிற உயிருங்க மைக்ரோ நுண்ணுயிருங்க சொல்லுவாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க தான் வந்து they will keep working again and again to give more nutrition to the soil which will come up. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா we have tried to use artificial processing and ஆட்டோமேட்டிக்கா ஆர்டிபிஷியல் போது ஒரு டைம்ல அதுக்கு ஒரு பாஸ் இருக்கதா வேணும். அது ஒரு டைம்ல பாஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு நிறைய இடத்துல நிலம் எல்லாமே வந்து வீண் போயிடுச்சு, நம்மளால உற்பத்தி பண்ண முடியாத அளவுக்கு. பட் திருப்பி ஒன்ஸ் வி கோ டு த நேச்சரோட சிஸ்டமை ஃபாலோ பண்ணி அதை இது பண்ணோம்னா தானா இந்த விட்டு போன நிலம் கூட சரியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 100% சான்சஸ் இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் தட் வி நீட் ஃபேத் அண்ட் பேஷன்ஸ். ஒரு பேஷன்ஸ் நம்ம பண்ற ப்ராசஸ்லயும் பேஷன்ஸ் இருக்கும். அண்ட் தட் வி கீப் டூயிங். நாங்க என்ன பண்றோம்னா my USP is neem powered vermicompost. Vermicompost நிறைய பேர் கொடுக்குறாங்க. எஸ், நிறைய பேர் பண்றாங்க, which is very good. இப்போ அதுல ஏன் நான் நீம் பவர்ட் கலந்தேன்னா இட்ஸ் அ பயோ ஃபர்டிலைசர் அண்ட் பயோ பெஸ்டிசைட். நீம் என்றது வேப்பம்க்கு பூச்சி எதிர்க்கிற சக்தி நேச்சுரலாவே இருக்கு.
அண்ட் அதிகமா யூஸ் பண்ணாலும் இட்ஸ் நாட் ஓகே, கம்மியா யூஸ் பண்ணாலும் இட்ஸ் நாட் கோயிங் டு கிவ் த பவர். ஸோ இது நல்ல கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல கொடுக்கறதால என்ன ஆகுது, இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல், இப்போ ஸ்டில் பீப்புள் ஆர் ஒர்க்கிங், 2 பேரண்ட்ஸும் ஒர்க்கிங், அப்படி இருக்கும்போது ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல்ல மினிமம் ப்ராடக்ட், 1 ப்ராடக்ட் வில் பி யோர் சொல்யூஷன் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பிளான்ஸ். அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொடுத்தா போட்டுட்டு விட்டா கூட பிளான்ட் தானா அதுல இருந்து நியூட்ரிஷன் எடுத்துக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டைலுக்காக தான் பார்த்து பார்த்து ஒன் சிங்கிள் ப்ராடக்ட், நாட் டு காம்ப்ளிகேட் திங்ஸ் மோர், அட் த சேம் டைம் அந்த நியூட்ரிஷன் வேல்யூ அதுல இருந்து வர காயும் கனியும் நம்ம சாப்பிட்டோம்னா நிச்சயமாவே இட் வில் பி வெரி ஹெல்தி. இந்த கான்செப்ட் அண்ட் நேச்சுரல், வி டோன்ட் யூஸ் எனி ஆர்டிஃபிஷியல் ஹீட். அண்ட் இதுல இன்னொரு யூஎஸ்பி என்னன்னா, வி மேக் ஆர் வில்லேஜ் பீப்புள் டூ ஆல் தீஸ் திங்ஸ் பிகாஸ் வில்லேஜ் பீப்புளுக்கும் ஒரு இன்கம் வேணும், ஏன்னா அவங்களும் தேடி வராங்கன்னும் போது அவங்களுக்கும் இன்கம் வேணும்ட்டு ஒரு சோஷியல் காஸ் அங்கேயும் இன்சர்ட் பண்ணி மிஷினரிஸ் அவ்வளவா இறக்காம we make them do things so that they'll also have that earning. அப்படின்ட்டு ஒரு கம்பைண்டா ஒரு கம்யூனிட்டியா we are doing these things. So these are my USPs. One is neem powered and quality of the product and well filtered. Even your 1.5 years kid can handle our soil. And நம்ம மண்ணை எவ்வளவு ஹேண்டில் பண்றோமோ அவ்வளோ இம்யூனிட்டி பாடிக்கு. ஆனா அந்த மண்ணு நல்லா இருக்கணும், அப்பதான் குழந்தைங்க தான் இது பண்ண முடியும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தானா வந்து விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கணும். so that அவங்க அவங்க அதுல இருந்து நேச்சர்ல இருந்தே கத்துக்கிட்டு வளர்ந்துடுவாங்க. நம்ம சொல்லி கொடுக்கவே தேவையில்லை. they know what to do, nature will teach them what to do. ஒரு சிட்டில இருக்கிற குழந்தைங்களும் கிராமத்துல இருக்கிற குழந்தைங்களையும் பார்த்தா, கிராமத்துல இருக்கிற 1.5 வயசு குழந்தை தனியா ரோட்ல நடந்து போகும், வண்டி வந்தா ஓரம் ஒதுங்கும். ஆனா சிட்டில இருக்கிற குழந்தை வந்து பயப்படும் நடக்கிறதுக்கு. அதான் டிஃபரன்ஸ். நம்ம வந்து ரொம்ப செக்யூர் பண்ணிட்டோமோ அப்படின்னு. அந்த செக்யூரிட்டி சிட்டி குழந்தைங்களுக்கு தேவையும் படுது. அந்த அட்மாஸ்பியரை கொஞ்சம் உங்க வீட்லயே நீங்க உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. இந்த கான்செப்ட்ஸ் தான் கம்பைண்டா யூஎஸ்பி ஒரு 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 நட்ஷெல்ல சொல்லியிருக்கேன் இப்போ. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் சொன்ன மாதிரி எனக்கு இதுதான் மெயின், so much of consciousness on how to make the world a better place to live in for the next generation தான் இவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே. it will somewhere go and connect only in that dot of doing something for the next generation. நம்மளையும் தாண்டி எக்ஸிஸ்டிங்கா நம்ம ஃபேமிலியும் தாண்டி நம்மளோட க்ளோஸ் சர்க்கிளையும் தாண்டி என்வாயன்மெண்ட்டுக்குன்னு பண்ணும்போது தான் வந்து இட் கிவ்ஸ் அஸ் சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப பிடிச்சி பண்ணும்போது ஒரு சோர்வு தெரியாது. ஒரு யூ டோன்ட் கெட் டயர்ட் ஆஃப் இட், யூ டோன்ட் கெட் போர்ட் ஆஃப் இட், பிகாஸ் தி அல்டிமேட் விஷன் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி வெரி பிக். இப்ப நம்ம ஒரு 15 மினிட்ஸ்ல அடக்கிற விஷயமே கிடையாது, ரொம்ப பெருசு. இத ஒருத்தரால பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு படத்துல பார்த்தேன், ஒருத்தரும் அவங்களோட நீடுக்கான விவசாயத்தை அவங்களே செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே வந்து தி கண்ட்ரி க்ரோஸ் as such. ஸோ தட்ஸ் வாட் we've been trying to do. அண்ட் இந்த மாதிரி அதை ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு அதை இன்னொருத்தருக்கும் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுக்குறாங்க அப்படின்னும் போது, அவங்களோட டெரஸ்ல இந்த மாதிரி ஒரு செட்டப்பை பண்ணிட்டு அதையே அவங்க ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிறாங்கன்னும் போது, நத்திங் லைக் இட். Very very happy to have had you, Subangi, today, and we look forward to more and more sessions with you. She does workshops for kids on gardening. So எதுவா இருந்தாலுமே you can get in touch with Subangi. So Subangi oda number, and you can find her on Facebook, you can find her on Instagram. அவங்களோட ஹேண்டில்ஸ் எல்லாமே இந்த போஸ்ட்ல இருக்கும். And you can also WhatsApp her. Call பண்ணாதீங்க, because I know how she's busy. She's traveling, delivering her stuff on her own. அவங்க வேணா பர்சனலா போய் டெலிவர் பண்றாங்க நிறைய. நேற்றுக்கு கூட she had come home to deliver my personal garden stuff. So முடிஞ்ச வரைக்கும் try not to call her, but you can WhatsApp her or send her a voice note about your gardening requirements. Or if you are a woman or a homemaker, or somebody who's looking for internship in gardening, you can get in touch with Subangi. So அவங்களோட நம்பர் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. It will be there in the post as well. 97423-34306. 97423-34306. So this is what it's all about, Subangi. And thank you, Subangi, and we will be meeting you again with another very inspirational mompreneur. Thank you to all of you. Thank you so much, Sangeeta. Thank you all for listening to this. Thank you.